மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. दिल्ली पुलिस से क्यों आप लोग चेक कर रहे हैं? சிறப்பு தீவிர வாக்காளர் வரைவு பட்டியல் பணிகளில் பல குளறுபடிகளை ஏற்படுத்தியுள்ளதாக நீண்ட காலமாக காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக மற்றும் மேற்கு வங்கத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததுடன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து SIRல் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை முறைப்படுத்த சட்ட ரீதியிலான நடைமுறைகளை மேற்கொண்டு வருகின்றன. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 58 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அம்மாநில முதல்வர் மம்தா தீவிரமான போராட்டத்தை நடத்தி வருகிறார். மேலும் வாக்காளர் பெயர் சேர்ப்பு என்ற பெயரில் வாக்காளரை நீக்கும் பணியை தான் தேர்தல் ஆணையம் செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மம்தா பானர்ஜி முதலில் தேர்தல் ஆணையத்திற்கு பல கடிதங்கள் எழுதினார். கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ் குமாருக்கு எழுதிய கடிதத்தில் SIRல் பெயர்கள் சேர்க்கப்படாமல் நீக்கப்படுவதாகவும் ஆவணங்கள் ஏற்கப்படாமல் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தார். ஆனால் தேர்தல் ஆணையத்திடமிருந்து உரிய பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு நேரில் சென்று SIR பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறி 100க்கும் மேற்பட்டோருடன் அதிகாரிகளை சந்தித்தார். மேலும் அந்த சந்திப்பில் உயிருடன் இருப்பவர்களை மரணமடைந்து விட்டதாக கூறி நீக்கப்பட்டவர்களையும் கூட்டி சென்றார். ஆனால் அந்த சந்திப்பில் தான் அவமதிக்கப்பட்டதாக கூறி வெளியேறினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவில் உள்ளவர்களுக்கு இந்தியாவில் பிறந்ததற்கான சான்றிதழ் இருக்கிறதா? அத்வானி கராச்சியில் பிறந்தார், அவரிடம் அவரது தந்தை தாயின் பிறப்பு சான்றிதழ் கேட்டால் கொடுக்க முடியுமா? நான் அவரை மதிக்கிறேன், ஆனால் இது மிஸ்மேப் அன்டெமோக்ராட்டிக். பிரதமர் மோடியிடம் கேளுங்கள், அவரது தாய் தந்தையின் பிறப்பு சான்றிதழ் இருக்கிறதா? பழைய காலத்தில் குழந்தைகள் வீட்டில்தான் பிறந்தனர். பாஜக ஆளும் அசாமில் SIR ஏன் இல்லை? வங்காளத்தை மட்டும் ஏன் இலக்கு வைக்கிறீர்கள் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார். இது பாஜகவினருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் SIRக்கு எதிராக மேற்கு வங்க அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பு 4ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது முதல்வர் மம்தா பானர்ஜி தானே நேரடியாக ஆஜராகி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தார். அதில் தேர்தல் ஆணையத்தில் எங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் 6 முறை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. விதிமுறைக்கு அப்பாற்பட்டு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது. SIR என்பது நீக்கத்திற்கான நடைமுறையாக மட்டுமே இருந்து வருகிறதே தவிர அதில் பெயர்கள் சேர்க்கப்படுவதில்லை. குறிப்பாக திருமணமாகி கணவர் வீட்டிற்கு சென்ற பெண்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியுள்ளது. காரணம் கேட்டால் அவர்கள் ஏன் கணவர் பெயரை பயன்படுத்துகிறார்கள் அல்லது ஏன் பெற்றோர்களின் பெயரை பயன்படுத்தினர் என்று போன்ற தேவையற்ற கேள்விகளை அதிகாரிகள் எழுப்புகின்றனர். மேலும் பணி நிமித்தமாக புலம்பெயர்ந்த மக்களின் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து விதிகளை மீறி வருகிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் தொடர் தொல்லைகள் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இதுவரை பல BLOக்கள் தங்களது வாழ்க்கையை முடித்துக்கொண்டு விபரீத முடிவை எடுத்துள்ளனர். அதுபோக 8000 மைக்ரோ பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் மேற்கு வங்க மாநிலத்திற்கு மட்டும் நியமித்துள்ளது. எனவே வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 1.3 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த வழக்கில் 2 நாட்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இந்த SIR பணிகளில் ஏற்பட்டுள்ள சிறிய தவறுகளை கூட தேர்தல் ஆணையம் கவனிப்பதில்லையா என்ற கேள்விகளை முன்வைத்து நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வழக்கு வருகிற 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. Brother, what happened? Why you people are here? You cannot prostate my Bongo Bhavan to our property. What happened? कितने दिन लगे आप लोगों को? क्यों? क्या हुआ? आप लोगों ने क्या कर रहा है इधर में? दिल्ली पुलिस से क्यों आप लोग थ्रेट कर रहा है? क्या किया है? आप इधर में रुको, आप तो इधर में से भाग क्यों रहा है?
भाग क्यों रहे हो? देखिए भाई हम नमस्ते करके कहते हैं आप लोगों को जैसा भाई बहन है हमारा भी भाई है, हम पीछे नहीं बोलबो एकदम बिहाइंड present you my book, ma'am. Ma'am, I have to present you my book. मैम कुछ कहना चाहेंगी मैम? प्लीज आपके लिए स्पेशली है मैम। कुछ कहेंगे मैम? मैम कुछ कहना चाहेंगे? मैम कुछ कहना चाहेंगे मैम? मैम कुछ कहना चाहेंगे मैम? मैम कुछ कहना चाहेंगी? दीदी प्लीज कुछ कहना चाहेंगी? खिड़की से दूर। हाँ कोई बात नहीं। அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.